ஒரே ஒரு முட்டை, ஒரு வாழைப்பழம் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு இது போல் நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிட்டு அதை பாதி அளவு வந்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அந்த பொரன்னு நொர வர அளவுக்கு கலக்கிட்டு இது கூட வந்து இனிப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வாசனை பொருள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றி எடுக்கலாம். இது வந்து பேன் கேக்கு மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும், ஆனால் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு அதில் நம்ம முட்டை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலாப்பில் எண்ணெயோ நெய்யோ ஏதோ சேர்த்துக்கோங்க. நெய்யை விட எண்ணெய் தான் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நார்மலான நெருப்பில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான வாழைப்பழம் ஆம்லேட் வந்து ரெடி. சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத